இந்த 142 விஷயத்த வந்து நீதிமன்றம் பயன்படுத்தக்கூடிய விஷயத்த பத்தி நீங்க ரொம்ப அப்ஜெக்ஷன் தெரிவிச்சீங்க. இப்போ 142 அப்படிங்கிறது வந்து அது வந்து தெளிவா சொல்றோம்னா, ஒரு ஒரு இயற்கை நீதி, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில இருக்கக்கூடிய விதிமுறைக்கு உட்பட்டு அத வந்து சால்வ் பண்ண முடியாத போது, நியாயத்தின் பக்கம் நின்னு நீதிமன்றம் அத குடுக்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து பேரழிவான விஷயத்துல பின்பற்றாங்கன்றத நீங்க பார்த்துக்குவீங்க. இப்ப நீங்க அந்த பேரழிவான விஷயத்துல பின்பற்றதே தப்பு அப்படின்றத நீங்க கருதுறீங்களா? இல்ல பேரறிவாளன் விஷயத்துல கரெக்ட். 142 கரெக்ட். 100% கரெக்ட். பேரறிவாளன் விடுதலை கரெக்ட். மத்த 6 பேர் விடுதலையிலும் ஓகே. ராஜீவ் கில்லர்ஸ் 7 பேர் அவர்கள் கொலையாளிகள் தான். அவர்கள் உச்சநீதிமன்றத்தாலே தண்டிக்கப்பட்ட கொலையாளிகள் தான். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தார்கள் என்ற காரணத்தால் அவருடைய விடுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஏன்னா ஒரு மனிதனை வந்து நீங்கள் மரணத்தின் பிடியில் 11, 12 ஆண்டுகள் அவங்க மெர்சி பெட்டிஷன் போட்டு 11 வருஷம் வச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகும் அவங்கள வச்சிருக்கீங்கன்னா அது ஏற்புடையதல்ல. அந்த விஷயத்துல 142 பயன்படுத்தினதுல எந்த தவறும் கிடையாது. அரசாங்கங்களோட காலதாமதத்தால் அவர்களை வந்து நீங்கள் விடுதலை செய்து தான் ஆகணும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொள்கை வகுப்புன்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 142 தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. 142 மூலமாக கொடுக்கக்கூடிய எந்த தீர்ப்புகளுமே மேற்கோளாக காட்டப்பட முடியாதது. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல சட்டப்படி உச்சநீதிமன்றத்தோட எல்லா தீர்ப்புகளுமே கேஸ் லா. அதை காமிச்சு இந்தியாவில் எந்த மூலையில் இருக்க எந்த நீதிமன்றத்திலையும் நீ விடுதலை வாங்கிக்கலாம், உனக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்கிக்கலாம். ஆனால் 142 வரக்கூடிய எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நீ எங்கேயுமே மேற்கோளாக காட்ட முடியாது. அது அந்த வழக்குக்கு மட்டும்தான் பொருந்தும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்.